ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மின்மினி. எங்கடி போனேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறதுலாம் எனக்கு புரியுது. பட் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியாத ஒரு பெயின், அவ்வளோதான். உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குங்க. வேலைக்கு போயிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ண டைமே இல்லை. நான் என்ன சொன்னாலும் அது ஒரு ரீசனாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் ரீசன் சொல்லி தானே ஆகணும். சரி, ஸ்டார்டிங்லேயே இருக்காமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கோட டைகர் மாமா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, டைகர் மாமா எப்போ போடுவீங்க, டைகர் மாமா எப்போ போடுவீங்கன்னு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சாரி. இன்னும் 1 or 2 எபிசோட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். நான் இதை சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக சாரி. சரி, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஒருவேளை நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக்கு, கமெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுப்பாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் பார்ட்டில் ஜிம்மினுக்கு அடிபட்டிருக்கோம், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்ம ஜாக்சனுக்கும் ஜிம்மினுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஜாக்சனுக்கு பெருசாக அடி இருந்திருக்காது, ஜிம்மினுக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்கும். கோமாவில் இருந்திருப்பார். இந்த கேப்பில் வந்து டே வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. டேவோட பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சுருப்பாங்க. ஜாக்சனோட அம்மா எல்லா பிரச்சனையும் சொல்லியிருப்பாங்க. இது தாண்டி நடந்தது அப்படின்ற மாதிரி. அவங்க தெரிஞ்சு ஜியோன் ஃபேமிலிக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு கில்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. தென் ஜேகே சைட் பார்த்தா ஜேகே வந்துட்டு இல்லை கொரியாவே போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜேகே சைடு தான். ஜேகே அவங்க அம்மா கிட்ட, அம்மா ப்ளீஸ்மா, இங்கே என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் நீங்கள் கூட இருந்துட்டு வாங்க, என்னால் முடியவே முடியாது, நான் போகிறேம்மா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ட்ரை பண்ணாமல் கண்ணிலெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிது. பட் அவர் அதை வெளிக்காட்டக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக பேசிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜேகே அவரோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அவங்க அம்மா மடியில் தான் படுத்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம ஜியோன் வந்துட்டு ஜிம்மினை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே சொல்லிகிட்ருக்காதுல, வெளியே நின்று மின்மினி கேட்டுட்ருக்கா. அவளுக்கு தெரியுது அவள் மேலே தப்பு இருக்குன்றது தெரியுது. பட் அவனால் என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கே தெரியல. ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் அண்ணா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் யோசிச்சுட்ருக்கா, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நம்மளால தான் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை அப்படின்றத யோசிச்சுட்ருக்கா. இப்போது ஜேகே அவங்க அம்மா வந்துட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க, வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்றதுனால சரி இரு அப்பா வரட்டும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது மின்மினி இருந்துட்டு அம்மா அப்படின்ட்டு வர்றா. நம்ம ஜேகே எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போயிடுறாரு, வெளியே போயிடுறாரு. மின்மினிக்கு புரியுது அவன் மேலே தான் கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகும்போதும் மின்மினி பின்னாடியே வர்றா. அண்ணா 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 அப்படி சொல்லி கூப்பிட்றா. அப்போது ஜேகே இருந்துட்டு அவங்க அம்மா பின்னாடியே வந்திருப்பாங்க. அம்மா எனக்கு யார்கிட்டையும் பேச விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போது மின்மினி இருந்துட்டு அண்ணா என்கிட்ட பேச மாட்டியா, அண்ணா பேச மாட்டியா, அண்ணா இங்கே பாரு என்னை பாரு அப்படி சொல்லிகிட்டே இருக்கா. ஜேகே தட்டி விட்டு போகிறான். அவன் பாட்டுக்கு போயிட்டு வெளியே போயிடுறான். நம்ம மின்மினிட்டு அம்மா சாரிம்மா, பண்ணியிருக்கவே கூடாது, எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படி சொல்லி அழுகுறா. என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பார்க்குறாங்க. எனக்கு தெரியலை, எனக்கு டேமாமா வேணும், அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படி சொல்லி அழுகுறா. நம்ம ஜேகே அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடி இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க ஜேகே அம்மா மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ போய் சொன்னியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம மின்மினி விட்டு போயெல்லாம் சொல்லலைம்மா, ஆனால் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, ஆனால் மாமா வந்ததெல்லாம் உண்மை தான் அப்படி சொல்லிடுறா. ஜேகே அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, டே வந்து எல்லாமே பண்ணிட்டான் அப்படி சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாதுன்றது இப்போ தான் அவங்க ஜேகே அம்மாவுக்கு தெரியுது. இப்போ மின்மினியாக சொல்லிகிட்ருக்கா, வந்தாருமா வந்து எதுவும் பண்ணலை, ஆனால் என் கூட தான் இருந்தாங்க அப்படி சொல்கிறா. அதை கேட்டு ஜேகேயோட அம்மா வந்துட்டு
மின்மினி அடிக்கிறாங்க. இப்போ வந்து கேட்டால் நான் என்னடி பதில் சொல்வேன்? இது போய் யார்கிட்டடி சொல்ல முடியும்? எப்படி உனக்கு மனசு வந்தது? உங்கள் அண்ணனுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி மனசு வந்தது? அப்படி சொல்லிட்டு ஸ்டெப்ஸுக்கிட்டே உட்காந்து அழுகுறாங்க. மின்மினிட்டம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா, அண்ணா பேச மாட்டேறாம்மா, அண்ணா பேச சொல்லுமான்னு கஷ்டமாக இருக்குமா அப்படி சொல்லி அழுகுறான். இப்போ போய் நான் எப்படி அவன்கிட்ட பேச முடியும்? உன்னை பிள்ளைய பெற்றதுக்கு நான் கொண்டிருக்கணும், உன்னை எல்லாம் கருவிலே கொண்டிருக்கணும் அப்படின்றான் சொல்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் சைடு பார்த்தோம்னா நம்ம சுகா வந்துட்டு ஜெயகோப்க்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணியிருப்பார். ஜெயகோப்க்கு ஜென்னுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, பிரச்சனைன்றதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ ஜெயகோப் தான் ஹனிமூன் போயிருப்பாங்களா, அவங்க பாதியிலே வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம சுகா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துட்டையும், நீங்கள் எல்லோரும் போய் வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்லியிருப்பான். ஆனால் அவங்க யாருமே போயிருக்க மாட்டாங்க. இப்போ டேவோட அம்மாட்ட சொல்லி தான் டேவோட அம்மா தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க எல்லோரையும், வாங்க போயிட்டு வரலாம், சுகா வந்து நம்ம மாற்றி விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிருப்பாங்க. நம்ம சுகா ஜிமினோட ரூம் முன்னாடியே நிற்கிறாரு, அப்படியே ஜிமினவே பார்த்துக்கிட்டு. இப்போ சுகாவுக்கு தான் கால் வருது, பண்ணுறது ஜெயகோப் தான். ஹலோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. மச்சான் எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சிவா கேட்குறாரு. நான் வந்துட்டேன்டா, எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் சிவா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்கிறாங்க. சரி மச்சான் நாங்கள் வந்துடுறோம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டுருக்காங்க. அப்படி பேக்லேயும் ஜின் இப்போ கால் பண்ணுறாங்க சிவாவுக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்டான்ட்டு அவரும் கேட்குறாரு. இவரும் அட்ரஸ்லாம் சொல்கிறாங்க. சரி நாங்கள் ஒரு 1 ஹவரில் வந்துடுவோம், ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது, வந்துடுவோம் அப்படி சொல்கிறாங்க. சிவாவும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜெயகோப் தான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்துட்டு அவரால் முடியல, அந்த ரூம் முன்னாடி நின்றுட்டு என்னடா ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம சிவா வந்துட்டு எதுவும் பதில் சொல்லலை. ஏன்னா ஜிம்பின் வந்து ஹோபியோட தம்பியில் ஒரு எமோஷ்னல் பிரேக் அவுட் ஆகி அழுகுறாரு. ஒய்யன் சமாதானப்படுத்துகிறா, ஹோபி ப்ளீஸ் விடு, அவனுக்கு சரியாகும் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ நம்ம சிவா தான் ஜெயகோப் அழுகிறத பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமாக அழுக வருது. இவங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போதே ஒரு மாதிரி சோகமாக போயிட்டு ஜெயகோப் வந்துட்டு உட்காந்துடுறாரு சைடில், ஒயன் கூடயே உட்காந்துருக்கா. அப்போவும் ஜின்னும் ஆரமும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. சிவா வந்துட்டு என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. எங்கே ஜிம்மின் எங்கே இப்போ நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. ஆரம் வந்துட்டு விசாரிச்சிட்ருக்காரு. நம்ம சிவாவும் பதில் சொல்லிகிட்ருக்காரு. என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம சிவா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஜெயகோப் காதுலேயே விழுந்திருக்கும். என்ன சொல்கிற, வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா அப்படி சொல்லி கேட்குறாங்க. சிவாவும் டிங்குன்னு மண்டையாட்டுறாரு. அப்போ இருந்துட்டு என் தம்பி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், யார் சொன்னா, என் தம்பி மேலே யார் பழி போட்டா, எங்கே எங்கள் அம்மா அப்படி சொல்லி கேட்டுட்டு அவள் ஒரு மாதிரி வெறி ஆகிட்டுருக்கா. இப்போ தான் சிவா தான் சொல்கிறாங்க, சரி நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல மச்சான், நீ வீட்டுக்கு போயிட்டு வா, நாங்கள் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஜெயகோப் சொல்கிறாரு. என் தம்பியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிவா சொல்கிறாரு, உனக்கு தம்பிடா, எனக்கு உசுருடா, நான் எப்படா போவேன் அப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி பிரேக் அவுட் ஆகி அழுகுறாரு. நம்ம ஹோபிக்கு வந்து புரியுது, சிவா வந்து சின்ன வயசுலேருந்தேவும் நம்ம ஜிம்மினை ரொம்ப லவ் பண்ணுவான், என்ன வெளியே சொல்லிக்கிட்டது இல்லை அவ்வளோதான். இப்போது ஜிம்மினை அப்படி பார்க்குறதுக்கு சிவானால சுத்தமாக முடியல. நேற்றுலேருந்து அடக்கி வச்ச அழுகையெல்லாம் மொத்தமாக அழுதுகிட்ருக்காரு. எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஆரம்பம்தான் சரி சிவா கூட ஜின்னு இருக்கியா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, எப்படி அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம், நான் வந்து நறுக்கு 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. அப்போ ஆரம்பித்து சரி நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சிவா கம்பல் பண்ணி அனுப்பி விடுறாரு. நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு வாங்க மாமா, நீங்கள் போங்க மாமா, ஃபஸ்ட்டு போய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கம்பல் பண்ணி சொல்கிறதுனால வேறு வழி இல்லாமல் 4 பேருமே கிளம்புறாங்க வீட்டுக்கு. இப்போ அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜேகே வந்து வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு. அவங்க எல்லாருமே வர்ற சவுண்ட் கேட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ரூம் போயிடுறாரு. ரூம் போகிறப்ப தான் பார்க்குறாரு ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்காங்க. அதாவது அப்ஸ்டர்ஸ் போகிற ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துருக்காங்க.
மின்மினியும் பக்கத்துலேயே உட்காந்து அழுதுட்ருக்கா. நம்ம ஜேகே கண்டுக்காத மாதிரி மேலே போயிடுறாரு. போயிட்டு அவரோட லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே வர்றாரு. இப்போ ஜேகே மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கும் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க ரிட்டன் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. எல்லாருமே டே வீட்டில் தான் இருக்காங்க. இப்போது டேவோட அம்மா அப்பா எல்லாருக்கும் என்ன ஒரு இதுனா, இவங்கக்கிட்ட எப்படி நம்ம இந்த விஷயத்த சொல்ல போகிறோம், அங்கே இருந்தது டே இல்லை ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கிட்ட ஜேகே அம்மாவுக்கு தன்னோட மகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை பையனுக்கு சப்போர்ட் எதுவுமே நடக்கலை, அப்புறம் எதுக்கு தண்டனை மட்டும் அப்படின்ற மாதிரி ஜேகேவுக்கு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் இது வெளியே சொன்னோம்னா பொம்பளை பிள்ளை வாழ்க்கையே போயிடுன்ற மாதிரி இன்னொரு பக்கம். அவள் சொன்னது பொய் தான் இருந்தாலும் ஒரு தாயாக யோசிப்பாங்கள்ல, தான் பிள்ளைய அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சிட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக ஜேகேவும் பேக் எடுத்துகிட்டு கீழே வந்துடுறான். அப்பா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம டேவோட அம்மா வந்துட்டு ஏண்டா மருமகனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு அழுகையாக வருது இந்த வார்த்தை கேட்கும்போதும். நம்ம டேவோட அப்பா வந்துட்டு இங்கே வாராசா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஜேகேவை. ஜேகே வந்துட்டு பக்கத்தில் போகிறாரு. என்னாச்சு, இப்பயே போகணுமா இப்பயே போகணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே முடியல, அவனால் கண்ணீர் தண்ணியில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுகுறாரு. அப்போது டேவோட அப்பா அப்படியே ஜேகே ஒரு மாதிரி டைட்டாக அணைச்சிக்கிறாரு. அணைச்சிட்டு அழுவாத அப்படின்ற மாதிரி அவர் சமாதானப்படுத்திக்கிட்டு அவர் அழுதுட்டுருக்காரு. ஜேகே அப்பாவுக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா அழாதீங்க மாமா, விடுங்க மாமா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க மாமா, விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகேவோட அம்மா வந்துட்டு இது உண்மையாக இருக்க வரைக்கும் அவங்க அழுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது, இது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா புள்ள வாழ்க்கையே போயிருண்டா அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆக விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவங்க அப்பாவை பார்த்து. அவங்க அப்பா வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்காரு, ஒன்றுமே முடியல அவர்னால். அப்போது நம்ம ஜாக்கோட அம்மா வந்துட்டு ஜாக்கை கூட்டிகிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஜேகேவோட அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க ஜாக்கை. இப்போ நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகேவோட அம்மா தான் இதுக்கு மேலே இதை மறைச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா போயிட்டு மதினி என்னை மன்னிச்சிருப்ப, நீ இந்த சண்டால சிரிக்க பெற்றதுக்கு நான் இன்னும் என்னென்ன அனுபவிக்கணுமோ அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க. மின்மினிக்கு தெரிஞ்சு போச்சு எங்கிட்ட நம்மளை போட்டு கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்து அழுகுறா. நம்ம டேவோட அம்மா இருந்துட்டு பரவாயில்லடி விடுடி, இதில் என்னடி இருக்குது அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கும் ஒரு மாதிரி கில்ட்டாக தான் இருக்குது. இதுக்கிடையில ஜிம்மினோட அம்மாவும் சிவாவோட அம்மாவும் வேறு அவங்க பாவம் அவங்களும் நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம மின்மினியை ஜேகேவோட அம்மாவுக்கு வந்து அது வந்து ஜாக் தான் அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி டேவோட அம்மா மற்றவங்க யாருக்குமே ஜேகேவோட அப்பா முதற்கொண்டு யாருக்குமே மின்மினி சொன்னது பொய்ன்றது தெரியாது. ஸோ இவங்க இதை நினச்சி பேச அவங்க அதை நினச்சி பேசுன்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேகே தான் அம்மா ப்ளீஸ்மா அழுகாதீங்கம்மா, திரும்பி அதவே பேசாதீங்கம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜேகேவோட அப்பா இருந்துட்டு விடுடி பார்த்துக்கலாண்டி, விடுடி அவங்கள போய் இது பண்ணாதடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யோ கம்முனடியா, எல்லா பிரச்சனையும் உன் பிள்ளைனால தான் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பித்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவள் சொன்னது அவளுக்கே அது தேவான்னு தெரியல, எதுவுமே நடக்கலையா, நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. ஜேகேவோட அப்பாவுக்கு தான் பயங்கரமான ஷாக்கு. என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமையா, இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்கு நம்ம 2 பேரும் ஒரு முளை கயிறு வாங்கி தொங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மின்மினி உட்காந்து கதறி அழுகுறா. ஜேகே அப்பா கோவமாக வருது. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மின்மினி பார்த்து கேட்குறாங்க. மின்மினி இன்னும் பயங்கரமாக அழுகுறா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேம்பி அழுகுறா. அப்போது ஜேகே அம்மா வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லாமவும் கன்ஃபர்மேஷனே இல்லாமல் நம்ம அவனை இது பண்ணிட்டோமேனு இன்னும் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது எல்லாருக்குமே.
இப்போ ஜே ஜேகேவோட அப்பா தான் மின்மினி அடிக்க போகிறாரு. அப்போ ஜாக்கோட அம்மா இருந்துட்டு, நிறுத்துங்க போதும், அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்காக இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி மின்மினிக்கிட்ட சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ கூடவே ஜாக்கும் இருக்கான். அப்போ தான் ஜாக்கோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், அங்கே இருந்தது டேயே கிடையாது, நம்ம ஜாக் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஜேகேவோட அம்மா அப்பாக்கிட்டேயும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆனால் எல்லார் முகத்துலேயுமே இப்போது ஜேகேவோட அம்மா அப்பாவுக்கு வந்து இது தெரியாது. மற்றவங்க எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் ஜேகேவும் ரொம்ப கேஷுவலாக இருக்கார். நம்ம டேவோட அம்மா அதை நோட் பண்ணியிருப்பாங்க. இவன் மூஞ்சில் என்ன எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த இதில் வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஜேகேவோட அம்மா தான் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. மின்மினிக்குமே இது பெரிய ஷாக்கு. மின்மினி தான் பயங்கரமாக ஷாக்காக இருக்கா. இல்லை இது இல்லை, அது வந்து டே மாமா தான், எனக்கு தெரியும், நல்லா தெரியும், டே மாமா தான், பாருங்கள் டே மாமாவோட செயின் கூட என்கிட்ட இருக்குது அப்படி சொல்லி காட்டுறா. அப்போது ஜாக் சொல்கிறான், அது டேவோடது கிடையாது, அது என்னோடது அப்படி சொல்கிறான். அப்போது மின்மினி வந்துட்டு நான் நம்ப மாட்டேன் அப்படின்றா. அப்போது ஜேகேவோட அம்மா இருந்துட்டு முறைக்கிறாங்க மின்மினியை. ஜேகேவோட அப்பாவுக்கும் சுத்தமாக இப்படி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு நம்ம பேசாட்டுக்கு சொன்ன மாதிரி கயிறு மாதிரி தொங்கி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தலையிலே உட்காந்து அடிச்சுட்டு அழுதுகிட்ருக்காரு. இப்படி எல்லாத்தையும் குடும்பத்தவே நமக்கு எடுத்துட்டோமே, நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே இருந்துட்டு அப்பா விடுங்கப்பா, பரவாயில்லப்பா, மாமா வந்துடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே பார்க்குறாங்க, நீ எப்போ கேஷுவலாக இருக்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை பார்த்துட்டு ஜேகேவோட அம்மா வந்துட்டு மின்மினிட்டு தான் கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா சத்தியமாக நான் அதில் பொய் சொல்லுமா, சத்தியமாக எங்கூட இருந்தது டேமாம்மா தான்மா, நிஜமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் யாருமே நம்பவே கிடையாது. அப்போது ஜாக் வந்து சொல்கிறான், மின்மினி சொல்கிற மாதிரி டேவும் அந்த ரூமில் தான் இருந்தான் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் பயங்கரமாக ஷாக்காக இருக்குது. என்னடா புதுசாக ஒன்று சொல்கிற அப்படின்ற மாதிரி. இல்லை, டே தான் ஃபஸ்ட்டு அந்த ரூம் போனான், அப்புறம் எங்கே போனானே தெரியல, அதை டே போனதை பார்த்துட்டு தான் மின்மினி போனான், நான் அதுக்கப்புறம் தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது மின்மினி இருந்துட்டு, இதை நம்பவே மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், என் கூட வந்து டே மாமா தான், நீங்கள் எல்லாருமே என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க, நான் சொன்னது போய் தான், ஆனால் என் கூட இருந்தது டே மாமா தான் அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறா அழுதுகிட்டேவும். அப்போது ஜேகேவோட அப்பா தான் பின்னாடியே போய் நல்லா யோசிச்சு சொல்லு, உண்மையை சொல்லு, அது டேவா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம மின்மினி இருந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. ஜாக் ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு அவங்க அண்ணனை பார்க்குறா, ஜேகேவை, அழுதுகிட்டேவும் எனக்கு தெரியல அப்படின்றா. இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா கோவமும் வருது. ஆனால் அவரோட பொண்ணு அழுகிறத பார்த்து கஷ்டமாகவும் இருக்குது. அவள் வந்து சின்ன பொண்ணு தானே, அதனால் ஸோ அந்த கலவரத்தை அப்படியே ஆஃப் பண்ணுறாங்க. எல்லாருமே அந்த இடத்துலையே உட்காந்துருக்காங்க எதுவுமே மாறாமல். மின்மினி தான் அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சி, அப்பா சாரிப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புரியுது, எனக்கு தெரியாமல் தான் நான் பண்ணிட்டேன், நான் வேணும்னு பண்ணலை, எனக்கு மாமா பிடிச்சிருந்துச்சுப்பா, அதனால தான் நான் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போது மின்மினியோட அம்மா கேட்குறாங்க, கொஞ்சமாச்சும் உன் அண்ணனை பற்றி நினச்சி பார்த்தியாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணா நீ என்கிட்ட பேச மாட்டேதான், நான் கெட்ட தங்கச்சி தானே உனக்கு, அதனால நீ என்கிட்ட பேச மாட்டேதான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உன் தங்கச்சி தானே மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இப்போ ஜேகே கிட்ட அழுகுறா. ஜேகேக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். அத்தை நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களா, நான் டேமாம்மா அப்படி சொல்லிவிட்டு எனக்கு கோவமாக இருக்கீங்களா, என்னை அடிச்சிருங்க, ஆனால் அண்ணா பேச சொல்லுங்கள், அண்ணா பேச மாட்டேன், நீங்கள் என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கா. அப்போது டேவோட அம்மா இருந்துட்டு, அதில் ஒன்றும் இல்லடி தங்க, இங்கே வான்னு சொல்லிட்டு கிட்ட பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. அப்போ ஜேகே தான் எதுவுமே பேச முடியாமல் உட்காந்துருக்கான். அவனுக்கு புரியுது, ஆனால் அவனால் அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியல, கொஞ்சம் நாள் ஆகும்ல, அதனால் நான் தப்பு தான் பண்ணிட்டேன், என்னால் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி ஓடுறா. அவள் பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டு இருந்தவன் எந்திரிச்சு அவள் பாட்டுக்கு ஓடுறா. புற வாசலுக்கு பின்வாசலுக்கு அந்த பக்கம் கிணறு வேறு இருக்குது. ஸோ எல்லாருமே போகிறாங்க, ஓடுறாங்க.
நம்ம ஜாக்கும் அவனுக்கு முடியாததோட பின்னாடியே போகிறான். மின்மினி நில்லு, இது எல்லாத்துக்குமே நீ காரணம் கிடையாது, நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போகிறான். எல்லாருக்குமே அழுகையாக வருது. அம்மா நான் உங்களுக்கு பிறந்ததுனால இப்படி இப்படி பண்ணிட்டேன்ல, என்னை மன்னிச்சிடுங்க. அப்போ நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. அண்ணா நீ என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை பற்றி யோசிக்காமல் விட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்கிறான். ஆனால் ஜேகே எதுவுமே பேசாமல் நிற்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு புரியுது, சரி விடு, தெரியாமல் தானே பண்ணான் அப்படின்ற மாதிரி. மின்மினி இங்கே வாடி, அண்ணா உன்கிட்ட பேசுவேன், இங்கே வாடி, இல்லைன்னா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ல, நீ என்னை மன்னிக்க மாட்டேல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜாக் தான். மின்மினி நடந்த எதுக்குமே நீ காரணம் கிடையாது, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், தயவு செஞ்சுக்கிட்டு வா அப்படி சொல்கிறான். நம்ம மின்மினி எதுவுமே காதில் வாங்கிக்கல. அவனை பார்த்து மோடஸ்ட்டு அவள் பாட்டுக்கு இருக்கான். நீ மட்டும் வராமல் இருந்திருந்தேன்னா எதுவுமே நடந்திருக்காதேடா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அப்போ ஜாக் வந்துட்டு மின்மினி நான் திருப்பி சொல்கிறேன், நடந்த எதுக்குமே நீ காரணம் கிடையாது, நான் தான் காரணம், இங்கே வா, நான் அப்படி சாகணும்னா நான் தான் சாகணும், நீ எதுக்கு போகிற அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்தில் பேசிகிட்டே பக்கத்தில் போகிறான். அப்போ மின்மினி தான், நீ வராத, நீ பக்கத்தில் வராத, நீ 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 மட்டும் வராமல் இருந்ததுன்னா அங்கே எதுவுமே நடந்திருக்காது அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜேகேவும் ஒரு சைடாக போகிறான். இப்படியாவது அவளை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு, சரி வா சாகலாம், 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடலாம், வாழதான் முடியல செத்துடலாம் வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக் வந்து வேணும்னே மின்மினியை வெறுப்பேற்றுறான். வா ஒன்றா என்னால் உங்க கூட வாழ முடியாதுல்ல, அப்போ வா செத்துடலாம், வா ஒன்றா குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுற்றி இருக்கவங்களாட்டி ஐயோ இந்த பிள்ளைங்க ஏன் இப்படி பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஜேகேவோட அம்மாலாம் இவளை பெற்றதுக்கு இந்த வயிற்றை பிரண்டை கொண்டே அடிக்கணுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது ஜாக் தான் பக்கத்தில் போயிட்டான். ஜேகே வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து பக்கத்தில் வந்துட்டுருக்கான். பாரு, உன்னால் என் அம்மா, என் அப்பா, என் அண்ணா எல்லாருக்குமே நான் பிடிக்காத ஒரு ஆளை மாறிட்டேன். இப்போ என் மாமா என் வீட்டை விட்டு போயிட்டார், எல்லாமே உன்னால் தான், நீ மட்டும் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ஜாக் வந்துட்டு நீ சரி என்னை பார்க்க பிடிக்கல, எல்லாமே சரிதான், சரி வா இங்கே பக்கத்தில் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடலாம் வா அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றி கூப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் அவள் வந்து அசர்ற மாதிரி இல்லை. அப்படியே ஜாக் பேசிக்கிட்டே போயிட்டு மின்மினி பக்கத்தில், சரி என்னால் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, உனக்கு என்ன பிடிக்கல, அப்போ நான் உன்னை தள்ளி விட்டுறலாம்ல, ஃபஸ்ட்டு நீ சாகு அப்புறம் நான் சாகுறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் பேசிகிட்டே போகிறாங்க. பாரு ஆழத்தை பாரு எவ்வளோ ஆழமாக இருக்குது, ஏன்பா அப்படின்ற மாதிரி டேவோட அப்பா தான் கூப்பிட்றாங்க. டேவோட அப்பா வந்துட்டு பார்க்குறாரு, இந்த கிணத்துல தானே 2 முதல்ல இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்றா. மின்மினிக்கு பயமாயிடுச்சு, இது முதலையா, ஆமாம் முதல்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவர் இஷ்டத்துக்கு ஒரு 2 பிட்டை போடுறாரு. ஆமாம் டே மாமா கூட என்கிட்ட பேசும்போது சொன்னார், அதுக்குள்ளே நிறைய பாம்பு இருக்குது, தண்ணி பாம்பு இருக்குது, கடிச்சா செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மின்மினி ஜேகே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஜாக் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிணத்தை எட்டி பார்க்குற அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதாவது சொல்லி என்னை பயமுறுத்துன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் போங்க. ஐயே பயமுறுத்தணும்லாம் நினைக்கல, ஃபஸ்ட்டு நான் உன்னை தள்ளி விட்டு கொண்டுருவேண்ணா, நீ செத்து போயிடுனியா இல்லையான்ற மாதிரி பார்ப்பேன். முதல்ல எதுவும் வந்துச்சுன்னா நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன், இல்லைன்னா நான் உன்னை மட்டும் தள்ளி விட்டு போயிடுறேன் சரியா அப்படின்ற மாதிரி பக்கத்துலேயே பேசிட்டு கை பிடிச்சிட்டாங்க. அவ்வளோ பயமாக இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ போகிறன்ற மாதிரி ஜேகே கேட்குறான். அப்போ மின்மினி இருந்துட்டு, அண்ணா சாரிண்ணா, என் கூட பேசினா, உன் தங்கச்சி தானே, நான் சின்ன பிள்ளை தானே, நான் ஏதோ தெரியாமல் வயசுக்குள்ளெல்லாம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அழுகுறா. அப்போ ஜேகே வந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும், ஒரு அண்ணனால் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். இப்போது ஜேகேவோட அம்மா தான், ஐயோ உன்னை பெற்றதுக்கு ஒரு விஷயமாவது உருப்படியாக பண்ணுறாடி, எடு அந்த விளக்குமாறு மாதிரி விளக்குமாறு இடுமதி இன்றைக்கி 2 வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது சுகாவோட அம்மா தான், ஹாஸ்பிட்டல்லேருந்து சுகா ஃபோன் பண்ணாப்பா, அவன் ஹோபியும் ஜின்னும் வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியேவும் அவங்க எல்லாருமே வெளியே போகிறாங்க. அந்த புறவாசல்லேருந்து ஃப்ரண்ட் சைட் போகிறாங்க, வீட்டுக்குள்ளே எல்லோரும் போகிறாங்க. மின்மினி, ஜேகே அண்ட் ஜாக் 3 பேர் தான் லாஸ்ட்டாக வராங்க. ஸோ அப்போ ஜேகே தான் ஜாக்கை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜாக் வந்துட்டு ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான், ஆனால் அது வெளியே காட்டிக்கல. மின்மினியை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அப்போது
அந்த வாசல் பக்கத்துலேயும் ஜாக்கோட அம்மா நிற்கிறாங்க. ஏன்னா ஜாக்குக்கு அடிபட்டுருக்கும்ல, ஸோ அவனை கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி நிற்கிறாங்க. அப்போது ஜாக்கோட அம்மா தான் சொல்கிறாங்க, இங்கே பாருடி மருமகளே, என் பையனை கட்டிட்டு வந்து இப்படிலாம் அழுவக்கூடாது, எனக்கு அழுமூச்சிலாம் பிடிக்காது, என் மருமக எப்பயுமே அடித்து பேசுகிறவளாக தான் இருக்கணும் சரியா அப்படின்றாங்க. அப்போது மின்மினி இருந்துட்டு மருமகளா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜேகே இருந்துட்டு சிரிக்கிறான். ஒரு மாதிரி நகைச்சுவையாக இருக்குது அவனுக்கு அதை பார்க்குறதுக்கு. அப்போது மின்மினியை பார்த்தா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு வர போகிறவ நீ, அவன் நனவில் வச்சுக்க, நடந்துருச்சு சரியா. இனி யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா என் அத்தை வீட்டுக்கு போகிறேன்ட்டு என் வீட்டுக்கு வந்துடு சரியா. அத்தை உனக்காக எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மின்மினி ஜாக்குக்காக நின்றவங்க இப்போ மின்மினியை கூப்பிட்டு போகிறாங்க. ஜாக் வந்து தடுமாறுறான். அப்போது ஜேகே தான் கை பிடிச்சிக்கிறான். அப்போது ஜாக் கேட்குறான், நீ கூட இவங்க எல்லோரும் சொன்னதை நம்பினியா அப்படின்ற மாதிரி. அப்போ ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி நிற்கிறான். அப்போது நைட் நடந்ததை ஜேகே வந்து சொல்கிறான். அவன் கேட்ட விஷயத்த மட்டும் சொல்கிறான். அப்போது ஜாக் வந்து புரியுது இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ற மாதிரி. ஆனாலும் கஷ்டமாக தானே இருக்குது இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகே கேட்குறான், டேமாம்மா எப்போயும் எங்கே போவார் அப்படின்ற மாதிரி. நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறான். அப்போது ஜாக் சொல்கிறான், எனக்கும் தெரியாது, அவன் இது வரைக்கும் இப்படி பண்ணது கிடையாது, ஏன் இப்படி போனான்றது எனக்கும் புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஜாக்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, இங்கே என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி. அப்போது ஜேகேவும் நடந்ததை சொல்கிறாரு. அவரோட எமோஷ்னலோடு சொல்லிகிட்ருக்காரு. அப்போது ஜாக் இருந்துட்டு கடைசியாக ஒன்றை வந்து தான் பார்த்துட்டு போனானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவும் டிங்குன்னு தலையாட்டுறான். சரி நீ அழாத, நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான் சரியா, தேவை எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஜேகே அழுதுகிட்டேவும் மாமா வந்துடுவார்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது ஜாக் தான் சொல்கிறான், அவங்க வீட்டில் சொன்னதை கொஞ்ச நாளைக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க பாட்டி வீட்டில் தான் இருப்பான், நம்ம போய் அதுக்கப்புறம் பேசி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கொஞ்சம் சரியாகட்டும் எல்லாமே அப்படின்ற மாதிரி. அப்போ ஜேகே கேட்குறான், ஜிம்மினுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்போது ஜிம்மினோட நிலைமையை வந்து நம்ம ஜாக்கும் சொல்கிறான். ஜேகேவும் சரி நானும் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹோபியும் ஜின் ஆரம் எல்லோரும் வந்துட்டாங்க. ஒயன் எல்லாருமே. ஒயனுக்கு வந்து செம்ம கடுப்பு. ஏம்மா கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இருக்காதா, ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படிம்மா அவனை சந்தேகப்பட தோணுச்சுன்னு வாசல்கிட்ட வரும்போதே கத்திட்டு வரா. ஹோபின்னுட்டு பொறுமையாக உங்களை போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஒயன் வந்துட்டு, அவள் குழந்த மாதிரிடா, அவள் யாருக்கும் எந்த துரோகமுமே நினைக்க மாட்டான், உனக்கு தெரியாதா டேவை பற்றி, ஏம்மா நீ எப்படிப்பா நம்பின, எப்பா உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல, நீ எப்படி நம்பின, சரி அவன் பண்ணதாகவே இருக்கட்டுமே, நீங்கள் எப்படி அவனை இப்படி பேசி நீங்கள் அவனை இது பண்ணலாம், அடிச்சிங்களாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போது டேவோட அப்பா இருந்துட்டு எல்லாம் தப்புதான்ப்பா, தப்புதான்ற மாதிரி தலை தொங்க போட்டு உட்காந்துருக்காரு. அப்போது ஒயன் பயங்கரமாக வீட்டில் கத்திகிட்டு இருக்கா. எல்லாருமே அவள் பேசுகிறது, ஏன்னா அவள் பேசுகிறது நியாயமாக இருக்கிறதுனால யாருனாலையும் பதில் சொல்ல முடியல. உனக்கு கூட தோணலைல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா தான் உடஞ்சி போய் ரொம்ப அழுகுறாங்க. மடிச்சிருடி மருமகளே, நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ ஒயன் வந்துட்டு மென்மினியை பார்த்துட்டு, தம்மா தூண்டு இருந்துக்கிட்டே நீ என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லுக் விட்றா. அப்போ மென்மினி இருந்துட்டு, இவள் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளே போய் சரண்டர் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி. மதினி நம்ம அன்னிச்சிருக்கும் மதினி, எல்லாமே என்னால் தான் மாமா போனார், எல்லாமே என்னால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒயனுக்கு கோவம் வருது. வாயை மூடு மதினி இன்னொரு தடவை சொன்னேன் அப்படின்ற மாதிரி அடுத்த வாரத்தை பேச வரும்போது ஹோபி வந்துட்டு, ஒயன் என்ன பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே ஒயன் சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ ஜாக் தான் சொல்கிறான், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி. அப்போது ஒயன் வந்துட்டு அமைதியாக இருக்கா. எல்லாருமே அப்படியே பேசி ஒரு மாதிரி சமரச நிலைக்கு வரும்போது ஒயன் அப்போ ஜேகேவை நோட் பண்ணிவிட்டு, நீ கூட நம்பலையே அவனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது ஜேகே தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறான், எதுவுமே பேசாமல். அப்போது
நம்ம சுகாவோட அம்மா தான், ஏய் போதுண்டி வாயை மூடு, ஒரே இதாக திறந்துக்கிட்டு இருப்ப, வந்தில தின்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது ஒரு பக்கம் என் தம்பி விட்டு போயிட்டான், இன்னொரு பக்கம் என் கொழுந்தனார் அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கா, எப்படி நீங்களாம் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசினான். போதும்டி வாயை மூடு, உனக்கு மட்டும்தான் அவன் இதா, எங்களுக்கெலாம் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த வேக்கியானம்லாம் பேசுங்க, ஆனால் அவனை எப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போவிட்டீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கிறா. போதுண்டி ஓயன், அவங்களே ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்காங்க, மேலுமே அதை பேசி கஷ்டப்படுத்தாத, போய் ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இனிமேல் நான் இருக்கவே மாட்டேன், இந்த வீட்டில் காலடி கூட படாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஆப்போசிட்டில் இருக்க நம்ம ஜிம்மின் வீட்டுக்கு போகிறான். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுதானே ஹோபியோட வீடும், அதனால் அங்கே போகிறான். இனிமேல் உங்கள் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் போங்க அப்படின்ற மாதிரி. அப்போது ஹோபி இருந்துட்டு அத்தாவை ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறா. பரவாயில்லப்பா, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களால முடியல, டயர்டாயிட்டாங்க பேசி. அப்போ ஹோப் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, நீயும் போய் குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஜின்னை அப்போ தான் பார்த்துருப்பாங்க டேவோட அம்மா. நீ எப்போப்பா வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வந்தோம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் எல்லோரும் போய் குளிச்சுட்டு வாங்க, வண்டியில் வந்தது இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சியெல்லாம் தொடச்சிட்டே பேசுகிறாங்க. அப்போது ஜிமினோட அம்மா தான் ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க. அப்போது டேயோட அம்மா, டே நீ ஏன்டி இப்படி உட்காந்துருக்க, எந்திரிச்சு வாடி, என் மருமகன் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஜிமினோட அம்மா போய் தூக்குறாங்க. ஆக்சுவலாக வீடு வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு, என்ன டே இல்லைன்றது மட்டும்தான் குறை. ஸோ அவங்க வந்து கொஞ்சமாச்சும் அந்த இதுலேருந்து மூவ் ஆனாங்கன்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ மென்மினிக்கு வந்து அப்போ தான் புரியுது, இவங்க திட்டி 2 அடி அடித்து இது பண்ணியிருந்தா கூட அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. யாருமே அவங்க பேரண்ட்ஸை தவிர மற்ற யாருமே அவளை தப்பாக ட்ரீட் பண்ணல, எதுவுமே பேசலை. ஸோ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது அவளுக்கு. அப்போ தான் நம்ம ஒரு மாதிரி சேடாக அவள் ஃபீல் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறா. ஜாக் வந்து மின்மினிவே பார்த்துட்ருக்கான். அப்போது மின்மினி வந்து டக்குன்னு திரும்பிக்கிறா ஜாக்கை பார்த்துட்டு, வேற ஒருத்தன் அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துட்டாலும் ஜேகேக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாருமே சாப்பிட்லாம் முடிச்சுட்டு ஜிமினை பார்க்க தான் போகிறாங்க. இந்த தடவை எல்லாருமே போயிருக்காங்க ஜிமினை பார்க்குறதுக்கு. அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களாம் பேன் பார்க்குறாங்க, ஒரு ஊரே திரண்டு வந்த மாதிரி இருக்குது. எல்லா பேரும் வந்திருக்காங்க ஜிமினை பார்க்க. ஷுவா தான் ஒரு மாதிரி வெளியவே உட்காந்துருக்கான், ஐசியூ எட்டி பார்த்துட்டே. அப்போது ஷுகாவில் நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷுகாவுனாலே முடியல. ஸோ ஷுகா வந்துட்டு அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லேயும் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயும் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு ரூம் எடுத்து தங்குறாங்க. அவங்க கூடயும் ஹோபி, ஜின், ஆரம், அப்புறம் ஜேகே எல்லாருமே போகிறாங்க. மற்றபடி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. மின்மினி, ஓயன் எல்லாருமே அவங்க அம்மா அப்பா கூட தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேயும். இப்போது எல்லாருமே ரூம் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜாக்கும் அப்போ அங்கே தான் இருப்பான். சரி, ஜாக் சொல்ல மறந்துட்டேன். ஜாக்கும் அங்கே தான் இருப்பான். ஜாக் கிட்ட தான் நம்ம ஹோபி பேசுகிறாரு. எத்தனை நாளில் சரியாகுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது பெருசாக எனக்கு அடி கிடையாது, ஜிம்மின் தான் பாவம், என்னால் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவனவே ப்ளேம் பண்ணிகிட்ருக்கான். பாரு சொல்கிறாங்க, இது எல்லாமே நடக்கும்னு இருந்திருக்கு, அதனால நடந்துருச்சு, நீங்கள் யாருமே கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க, இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத பார்க்கலாம், ஃபஸ்ட்டு டே எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஜாக் தான் சொல்கிறான், டே பாட்டி கூட தானே போயிருக்கான், ஸோ பாட்டி வீட்டில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பிட்டு பாட்டி ஊர் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜின்னு வந்துட்டு அது எதுக்கு இப்போ கேட்குறா, அதான் சொன்னாங்களே வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அவனை வந்து தனியாக விடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, நீ கேட்கலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு தெரியாது ஜின், அவனோட தனிமையை போக்குறதுக்கு தான் அவன் இயங்குவான். இந்த தனிமை எப்படி விட்டோம்னா அவன் பழகிடுவான், இங்கே யாருமே இல்லைனாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவன் பழகிடுவான். அந்த பழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாது. இப்போ அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருப்பான், யாருமே நம்மளை நம்பலை அப்படின்ட்டு. இந்த நிலமையில மறுபடியும் இவங்க கண்டுக்காமே விட்டுட்டாங்கன்னா அவனுக்கு அந்த தாட், நம்மளை யாருமே நம்பலை, நம்மளும் யாரையுமே நம்ப தேவையில்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்பான்.
இப்போ போய் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே அது விளங்குது. மட்டும் அங்கேயே சொல்லணும்னு நினச்சிருப்பாரு, இருந்தாலும் பெரியவங்களாம் பேசுகிறாங்களே அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு வந்து டேவோட மனநிலைமை எப்படி இருக்கும்னே தெரியாதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ ஜேகே தான் அமைதியாகவே இருக்கான். நம்ம ஹோபிக்கு வந்து புரியல, ஏன்டா அமைதியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. போய் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. இப்போ ஜேகே வந்து நின்று பார்க்குறாரு, என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அவன் போயிட்டான், எல்லாருக்குமே ஏதோ ஒரு கலவரம் இருக்குது, நீ மட்டும் ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது ஜேகே இருந்துட்டு, இல்லை மாமா திரும்பி வரலன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வராமல் போனால் நீ விட்டுருவியா அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்து ஹோபி கேட்குறாரு. இப்போ ஜேகே இருந்துட்டு, மாமா போனதுக்கு நான் தானே காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போதே ஜின்னு இருந்துட்டு, உன் வாய் இருக்குது பற்றியா அப்படின்ற மாதிரி ஜேகே மண்டலே நாங்களும் கொட்டுறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி சுகா வந்துட்டு, தயவு செஞ்சு வாயை மூடிட்டுருக்கீங்களா, எனக்கு தூக்கமாக வருது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக, அதாவது சத்தம் வராமல் பேசிகிட்ருக்காங்க. நம்ம சுகா தூங்குறேன்னு சொல்லிட்டு விட்டத்தை பார்த்துட்ருக்காரு. அப்போ ஹோபி தான், மச்சான் என்னடா அலக்கத்துக்கு மேலே கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மச்சான் உன் தம்பிடா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது ஹோபி இருந்துட்டு, என் தம்பி தான் இல்லைன்னு யார் சொன்னான், உனக்குலாம் கொஞ்சமாச்சும் வருத்தம் இருக்கா, அவங்க எப்போ எந்திரிப்பானே தெரிலடா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எந்திரிச்சோன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஹோபி டீஸ் பண்ணுறாரு. அப்போது ஷுவா இருந்துட்டு, கல்யாணம் ஆயிடுச்சுல, அந்த திமிரில் பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது வந்துட்டு, ஏன் டேவோட லொக்கேஷன் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே காட்டுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஷுவா வந்துட்டு, வீட்டில் ஃபோன் வச்சு வீட்டில் தான் காட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாட்டியோட ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேஓ பண்ணிட்டு, ஒன்ட்ட இருக்காடா சிவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹோபி இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு டே அம்மா கிட்டே கொடுக்க சொல்கிறான். அவங்க வாங்கிட்டு, என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைத்த, பாட்டி நம்பர் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரித்த நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு, அனுப்பிவிடுங்க சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜேஓப்போட ஃபோனுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. அப்போ ஜேகேவோட அம்மா தான், ஜேகே என்ன பண்ணுறான்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, அம்மா நான் ஒன்றும் பண்ணலம்மா, நான் இவங்க கூட தான்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பயமாக இருக்குது, ஜேகே எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி. ஐ மீன் ஒரு மாதிரி அவனோட மைண்ட் செட்டை வந்து அவங்க அம்மா நல்லா புரிஞ்சிக்க முடியல, அதனால கேட்குறாங்க. அப்போது ஹோபி வந்துட்டு செயின்ட்டை வைக்க அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். வந்துட்டு அவன் என்னென்னமோ பண்ணுறான், அவனோட டேப்பில் பெரிய டேப் மாதிரி வச்சுருக்கான், அதில் என்னென்னமோ பண்ணுறான். அப்போது ஹோபி வந்துட்டு பார்க்குறான், என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஜின்னை பற்றி கேட்குறான். எனக்கே தெரியல, ஆனால் கண்டுபிடிச்சிடும், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ சுகர் வந்துட்டு அப்படியே மெதுவாக கண்ணு மூடி தூங்கிடுறாரு. இப்போ எல்லாருமே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தான் ஓகே லொக்கேஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஜின் இங்கே இருக்கேன், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, நானும் வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது வந்து சுற்றி பார்த்துட்டு, சரி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா பாட்டியோட ஃபோன் வந்துட்டு காட்டுது, லொக்கேஷன் காட்டுது, ஆனால் அது எக்ஸாக்டாக வந்து இந்த ஊர் அப்படின்ற மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டுருக்க மாதிரி லொக்கேஷன் காட்டுது. ஸோ நம்ம வந்துட்டு ஜேகேவை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. இடையில யாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வந்துட்டு பிஸ்னஸ் மேன் தானே, பிஸ்னஸ் மேனோட சன் தானே, ஸோ அவருக்கு வந்து நிறைய தெரியும், சும்மாவே ஒரு இன்டெலிஜென்ட் தான். ஆனாலும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு போலீஸ் அப்புறம் நிறைய பேர்கிட்ட சொல்லி தேட வைக்கிறாங்க. அப்போ ஒரு சைடாக தேடிட்டுருக்காரு.
இப்போது கரெக்டாக அந்த ஃபோனோட லொக்கேஷனுக்கும் வந்துடுறாங்க. பாட்டியோட வீட்டில் தான் அந்த ஃபோனோட லொக்கேஷனும் காட்டுது. ஸோ நம்ம ஆரம் வந்துட்டு கீழே இறங்கி பார்க்குறாங்க. ஆனால் வீடு க்ளோஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி முழிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ்கிட்டேருந்து ஃபோன் வருது. சார் இந்த மாதிரி அந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்துட்டுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம் வந்துட்டு வேணாம், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சார் ஷூரா அப்படின்றாங்க. இல்லை சார் நான் எதாவது பிரச்சனைனா கூப்பிட்றேன், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்லி அனுப்பிவிட்றாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த இன்னொரு செட் ஆஃப் குரூப் வந்து இன்னும் டேவை தேடிட்டு தான் இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதேவும் பாட்டி சேலை எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு, சாலை முந்தான இருக்கும்ல, அதை எடுத்து தலையில் போட்டு, நான் ஆசமாக போகிற வெயில் என்ன கொளுத்துது சே அப்படின்ட்டு அது வாட்டுக்கு புலம்பிக்கிட்டே வருது. இப்போது பாட்டி வந்து புலம்பிக்கிட்டேவும் அவங்க வீட்டுக்கிட்ட பார்த்து அவன் என் காரை கொண்டு வந்து நடு வீதியில் நிப்பாட்டி வச்சுருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. அப்போ ஜேகேவை பாட்டி பார்த்துட்டாங்க. ஒரு மரம், அதாவது அது ஒரு வில்லேஜ்ன்றதுனால பக்கத்தில் நிறைய மரம் இருக்கும். அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு, அடியாத்தி என் பேர் இப்போ தான் எங்கிட்ட போனியா, யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு வேறு போனியா, இவன் வேறு வந்து நிற்கிறானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்குது. என் பேரை மேலே என்ன தப்பு இருக்குது, எல்லா தப்பும் இவங்க மேலே தானே, நம்ம எதுக்கு இவங்ககிட்ட சொல்லணும், அடி ஒரு கையில் பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு கிளவி மறுபடியும் அப்படியே கண்டுக்காத மாதிரியேவும் போகுது. டேய் எவன்டா அது நடு வீதியில் வந்து வண்டியை நிறுத்திக்கிட்டு எடுங்கடா அப்படின்ட்டு பாட்டி மாட்டிக்கிட்டே வருது. அப்போது பாட்டியோட சவுண்டு ஜேக்கி கேட்டு பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூப்பிட்டு சொல்கிறான். அப்போ ஆரம் வந்துட்டு பாட்டி வணக்கம் அப்படின்றா. யார் ரசாது அப்படின்ற மாதிரி கையெல்லாம் 4-8 வச்சுட்டு ஒரு மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி பார்க்குது. பாட்டி நான் ஆரம் ஜின்னோட தெரியுது தெரியாமல் இருக்குமா உங்களை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காசமாக பேசுது. அப்போது ஜேக்கு வந்து தலையை குஞ்சு நின்றுருக்கான். ஆமாம் இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குனிஞ்சு ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஓ நீ தானா, அது என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. அப்போது ஆரம்பம் வந்துட்டு உங்கள் கூட தான் வந்தான்னு கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என் பேரை என் கூட வராமல் வேற எவன் கூட போறியா, என் பேரை என் கூட தான் வந்தியா, அப்போ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்குது. அப்போ ஜேகேன்ட்டு அழுதுகிட்டேவும் பாட்டி அப்படின்றா. வாயை மூடு, உன் வாயில் என்னை பாட்டின்னு கூப்பிடாத அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்சு அப்படியே சொல்லிடுது. அப்போ ஜேகே வந்து அழுகிறத பார்க்குறதுக்கு நம்ம பாட்டிக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவனை இங்கேருந்து தொத்தி ஒன்றுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தள்ளுங்க வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி 2 பேர்த்தையும் தள்ளி விட்டு போகுது. ஆரமும் ஜேக்கவும் பின்னாடியே போகிறாங்க. அப்போது ஆரம் வந்துட்டு பாட்டி எங்கள் பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேவா சொல்ல முடியாது, என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு டேவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. தோரணையே சரியில்லை அது கிளவிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே முடிச்சுக்கிட்டேவும் பாட்டி ப்ளீஸ் பாட்டி டேவம்மா எங்கன்னு சொல்லு பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறான். சொல்ல முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேவம்மா இங்கே இருக்காரா இல்லையா அதை மட்டும் சொல்லு, இங்கே தாண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருது. அப்போது ஜேகேவும் ஆரம் வந்துட்டு இந்த கிளவிட்டு இதுக்கு மேலே பேச முடியாது, வரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மணி 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆகிடுச்சு. ஜின் கால் பண்ணுற ஆரம் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் என்னடா பண்ணுற, பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா இன்னும் வரலை அப்படின்றாங்க. லூஸாடா நீ, கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேடா அந்த கிளவி தாண்டா ஒழிச்சு வச்சுருக்கோம் அவன் நல்லா தாண்டா இருப்பான், நீ அவனை விட்டுட்டு வாடா அப்படின்றாங்க. சின்ன அதுக்கு ஆரம்பிச்சுட்டு ஜேகே பார்த்தா பாவமாக இருக்குடா, அலறான்டா அப்படின்றது. அவன்கிட்ட சொல்லி எப்படியாவது தேத்தி கூட்டுவான். கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு வரேனே, ஐயோ கிளம்பி வா அவன் அங்கே தான் இருப்பான், நீங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் அவன் வரமாட்டான், வா அப்படின்றாங்க. நம்ம ஜேகேக்கும் இதெல்லாம் கேட்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆரமும் ஜேகேவும் கிளம்புறாங்க. பாட்டிக்கே கஷ்டமாக தான் இருக்குது, இதனால என்ன பண்ணுறது, அவனுங்க தான் தப்பு பண்ணானுங்க, போங்கடா அப்படின்ற மாதிரி பாட்டி ஒரு பக்கம் போய் படுத்துருச்சு. சரி பாட்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு அலறான். ஆரமாக கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றாரு, நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு ஜேகேக்கு. இப்போது 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ
ஜேகேயோட அம்மா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. ஜிமினோட அம்மா தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்க. ஜிமின் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்போ எந்திரிப்பான்றது மட்டும் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இப்படி தான் போகுது. அப்போது நம்ம ஜேகேயோட அம்மாவும் அப்பாவும் தான், சரி மதினி நாங்கள் ஊர் பக்கம் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் பிரச்சனைலாம் முடிஞ்சில, ஒரே தான் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. இல்லை மதினி இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி இழுக்கும் போதே நம்ம ஜாக்கோட அம்மா குறுக்க பேசுகிறாங்க. என்ன இந்த நேரத்தில், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம், நீங்கள் இப்போ கல்யாணம் மட்டும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறது கேட்டு ஜேகேயோட அப்பாவுக்கும் சரின்னு படுது. எப்படி இவ்வளோ கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கார் அவர். ஏன்னா அவருக்கு லைட்டாக கோவம் இருக்கவே செய்யுது. அப்போது சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது நம்ம ஜேகே தான் ஒரு எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போகிறாரு. ஜேகேயோட அம்மா ஜேகே பார்த்துட்டு, ஜேகே சாப்பிடுடா அப்படின்றாங்க. பசிக்கலம்மா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறான். இப்போ டேவோட அம்மா தான் ஜேகேயோட அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, ஜேகே இங்கே இருக்கட்டும் அப்படின்றாங்க. அது மதினி அப்படின்ற மாதிரி அவங்க இழுக்கிறாங்க. அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் தான் உனக்கு மதினி, நீ எனக்கு நான் சொல்லதை நீ கேள்றி அப்படின்றாங்க. இதுக்கு மேலே ஜேகேயோட அம்மா அதனால் எதுவும் பேச முடியாமல் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போது மின்மினிக்கு தான் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. சத்தமே இல்லாமல் யாருக்குமே பெருசாக யாருக்கும் சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது அப்படியே தான் ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. மின்மினியோட மேரேஜ் வந்து கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, வீட்லேயே பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஸோ மின்மினிகிட்டே கேட்குறாங்க. அவளும் வேறு வழி இல்லாமல் ஜாக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஜாக் வந்துட்டு பெருசாக பேசியிருக்க மாட்டான் மின்மினிகிட்ட. இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சிருக்கும்ல அவனுக்கு, அதனால் அவனும் சரின்னு தான் சொல்லியிருந்துருப்பான். இப்போ இப்படியேவும் மின்மினியோட மேரேஜ் வந்து நடந்து முடியுது. பெருசாக அதில் ஒரு பெரிய சந்தோஷன்றதே கிடையாது, ஏன்னா டே இல்லை. ஆனாலும் டேவோட அம்மா வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணி இருக்காங்க. கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஜேகேயோட அம்மாவுக்கு. இதே வேறு யாராவது இருந்தாங்கன்னா டேவோட அம்மா நிலமையில யாராவது இருந்திருந்தாங்கன்னா இன்னொரு பிரச்சனையே வேறு மாதிரியாக இருக்கும். ஜேகேயோட அம்மா வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் அழறாங்க. அப்போ டேவோட அம்மா வந்துட்டு, நீ ஒன்றும் பயப்படாதடி, நான் என் பையன் மாதிரி பார்த்துப்பேன் ஜேகேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு வார கேப்பில் வந்து ஜேகேட்ட கேட்டிருப்பாங்க. ஜேகேவும் யோசிச்சு பார்த்துருப்பாரு, சரி மாமா ரிட்டன் வர வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் ஒத்துட்டு இருந்திருப்பாரு. ஜேகே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் எப்படினாலும் டேவோட அப்பா வந்து இருக்க வச்சுருந்துருப்பாரு. ஸோ இப்படியே தான் டே வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜாக் வந்துட்டு அவன் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் மின்மினியையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு போயிடுறான். இப்போ ஜிம்மின் மட்டும் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனை அடிக்கடி வந்து எல்லாருமே பார்த்துக்குறாங்க. ஆரம், ஜின் எல்லாருமே அப்பப்போ வந்து பார்த்துக்குறாங்க. வீக்லி 1 twice அந்த மாதிரி வந்து பார்த்துக்குறாங்க. ஆனால் சுகா தான் எப்போயுமே பக்கத்தில் இருக்கான். ஜாக் கூட வந்து நிறையா தடவை பார்த்துட்டு போயிட்டான். ஆனால் டே மட்டும் வரவே இல்லை. எல்லாருக்குமே அது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படினாலும் மனசு மாதிரி வந்துடுவான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அடிக்கடி போய் டே பாட்டி வீட்டுக்கு வேறு போயிருப்பாங்க. டேவோட அப்பா போயிருப்பார். இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் பாட்டி வந்து யாருக்குமே பிடி கொடுத்துருக்காது. நான் தானே அவங்கள பெற்றேன், நீங்கள் ஒன்றும் என்னை பெக்கலை அப்படின்ற மாதிரி பாட்டி தைரியமாக எதையுமே சொல்லியிருக்காது. டே எங்கே இருக்கா, என்ன பண்ண, அந்த மாதிரி எதுவுமே சொல்லியிருக்காது. அதே மாதிரி ஜேகேயோட அப்பா அம்மாவும் கிளம்பியிருப்பாங்க கொரியாவுக்கு. இப்போது எதுக்குன்னா அங்கே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறதா முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. நிறையா டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவு எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அது வந்து ஜேகேயோட அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு அதை விட்டுட்டு வர முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அந்த வேலையை பார்க்குறதுக்காக அவங்க போகிறாங்க. ஜேகே வந்துட்டு இங்கே தான் இருக்கான் டேவோட அம்மா கூட. அவங்க அம்மாவும் அட்வைஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க, பார்த்துருப்பா அப்படின்ற மாதிரி, அத்தையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஹோபி ஓயனும் அங்கே தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து அப்பப்போ ஜிம்மினை பார்த்துட்டு டேவை பற்றி தான் நிறையா விசாரிச்சிட்ருப்பாங்க. கிளவி தவிர மற்ற யாருக்குமே டே எங்கே இருக்கான்றது தெரியாது. டே பாட்டி யார் கேட்டுமே உண்மையை சொல்லலை.
அதனால் சரி எங்கேயோ இருக்கான் அப்படின்றது மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆரம் சைடில் வந்துட்டு தேடுற ஒரு இது வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கான். இப்போது இந்த பாட்டை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அப்புறம் வந்துட்டு 1 செகண்ட் இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. டிலே பண்ணதுக்காக மன்னிச்சிடுங்க. பாய்.